Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம கிராமர் லெசன்ல do verb பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் கிராமர் தொடர்பாக do verb பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், do verb அப்படின்னு சொன்னால் தமிழ் அர்த்தம் செய் அப்படின்னு தமிழ் அர்த்தம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்த வேர்புகளை go, went, gone, come, came, come, sit, sat, sat, drink, drank, drunk. இவை அனைத்துமே மெயின் வேர்பாக மட்டும்தான் ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பி வேர்ப் மற்றது have verb. இது மெயின் வேர்பாகவும் ப்ளஸ் ஹெல்பிங் வேர்பாகவும் ஃபங்க்ஷன் பண்ணும். இது தொடர்பாக நாம் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது do. இந்த do வேர்பும் மெயின் வேர்பாகவும் ஃபங்க்ஷன் பண்ணும் ப்ளஸ் ஹெல்பிங் வேர்பாகவும் ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த do வேர்ப் மெயின் வேர்பாக ஒரு சென்டென்ஸில் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். do அப்படின்னா தமிழ் அர்த்தம் செய், மெயின் வேர்பாக இருக்கும்போது. ஃபஸ்ட்டு பாருங்கள், we do our homework. நாம் நமது ஹோம்ஒர்க்கை செய்கிறோம். இந்த do செய் அப்படிங்கிற ஒரு மெயின் வேர்பாக இந்த இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணுது. அதே மாதிரி நம்பர் 2 பாருங்கள், he does his homework. அவனுடைய ஹோம்ஒர்க்கை செய்கிறான். இங்கே டஸ்ன்னு சொல்கிறது ஒரு மெயின் வேர்பாக ஆட் பண்ணுது. சரிங்களா? இந்த கிராமர் ரூல் படி he, she, it தேர்ட் பர்சன் சிங்குலர் இப்படி வரும்போது நாம் டஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இது கிராமர் ரூல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், ஹெல்பிங் வேர்பாக ஃபங்க்ஷன் பண்ணும்போது இதற்கு தமிழ் அர்த்தம் எதுவும் கிடையாதுங்க. இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், we do not eat. நாங்கள் சாப்பிடுவதில்லை. இந்த do நாட் ஓட சேர்ந்து ஒரு ஹெல்பிங் வேர்பாக இங்கே ஃபங்க்ஷன் பண்ணுது. இந்த do notக்கு எந்த விதமான தமிழ் அர்த்தமும் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் மெயின் வேர்ப். இது ஒரு ஹெல்பிங் வேர்பாக தான் இங்கே ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? செகண்ட் ஒன் பாருங்கள், he does not drink. அவன் குடிப்பதில்லை அப்படின்னு தமிழ் அர்த்தம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டஸ் நாட்டோட சேர்ந்து ஒரு ஹெல்பிங் வேர்பாக இங்கே ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ இதற்கு எந்த தமிழ் அர்த்தமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், he does not achieve his target. அவனுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதில்லை அப்படின்னு அர்த்தம் வருது, தமிழ் அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டஸ் நாட், இந்த டஸ்ஸோட நாட் சேர்ந்து ஒரு ஹெல்பிங் வேர்பாக தான் இங்கே செயல்படுகிறது. சரிங்களா? மெயின் வேர்ப் இது தான் அச்சீவ். டஸ் நாட் ஒரு ஹெல்பிங் வேர்பாக தான் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணுது. நம்பர் 2, she does not speak with her husband. அவளுடைய ஹஸ்பண்டோட பேசுவதில்லை அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? இதுலேயும் டஸ் நாட் ஒரு ஹெல்பிங் வேர்பாக மட்டுமே செயல்படுகிறது. ஸ்பீக் அதுதான் மெயின் வேர்ப். ஓகேங்களா? இது ஒரு ஹெல்பிங் வேர்பாக தான் செயல்படுது. ஸோ அதே மாதிரி தேர்ட் ஒன் பாருங்கள், தே do not visit our home. அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வருவதில்லை அப்படின்னு இங்கே அர்த்தம் வருது. விசிட் வருவதில்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த do notங்கிறது doவோட ஒரு நாட் சேர்ந்து ஹெல்பிங் வேர்பாக மட்டும்தான் இங்கே ஃபங்க்ஷன் பண்ணுது. ஆனால்
இந்த ஃபோர்த் ஒன் பாருங்கள், we do not do our homework. நாங்கள் எங்களுடைய ஹோம்ஒர்க்கை செய்வதில்லை அப்படின்னு அர்த்தம். இல்லை பாருங்கள், இங்கேயும் ஒரு டூ வந்திருக்கு, இங்கேயும் ஒரு டூ வந்திருக்கு. பட் இந்த டூ வந்து நாட்டோட சேர்ந்து do not, இது வந்து ஒரு ஹெல்பிங் வேர்பாக இங்கே செயல்படுகிறது. ஆனால் இந்த டூ வந்து ஒரு மெயின் வேர்பாக, அதாவது செய்ங்கிற அர்த்தத்தோட மெயின் வேர்பாக செயல்படுது. சரிங்களா? அதே மாதிரி ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், பிரியா does not do her homework. பிரியா அவருடைய ஹோம்ஒர்க்கை செய்வதில்லை அப்படின்னு அர்த்தமாகுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த does not வந்து ஒரு ஹெல்பிங் வேர்பாகவும் do அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் வேர்பாகவும் ஆக்ட் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், do you do your work? நீ உன்னுடைய வேலையை செய்கிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் இங்கே ஒன்றாவதும் ஒரு டூ வந்திருக்கு, இங்கேயும் ஒரு டூ வந்திருக்கு. ஸோ இதில் நமக்கு இந்த டூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்பிங் வேர்பாக தான் செயல்படுது. எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. இது வந்து நமக்கு ஒரு கொஷின் கேட்குறதுக்கு செயல்படுது. இந்த டூ தான் வந்து ஒரு நமக்கு மெயின் வேர்பாக வருது. சரிங்களா? do you do your work? நீ உன்னுடைய வேலையை செய்கிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டூ வந்து மெயின் வேர்பாக செய்கிறாயா அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. ஓகேங்களா? நம்பர் 7 பாருங்கள், வாட் do you do? நீ என்ன செய்கிறாய்? இந்த டூ பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்பாக வருது. இது பார்த்தீங்கன்னா மெயின் வேர்பாக செயல்படுது. ஓகேங்களா? அதே மாதிரிக்கே லாஸ்ட் ஒன்று பாருங்கள், வாட் டஸ் ஷீ டூ? அவள் என்ன செய்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டஸ் வந்து ஒரு ஹெல்பிங் வேர்பாக தான் வருது. இந்த டூ தான் வந்து ஒரு மெயின் வேர்பாக வருது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவிலேயே வந்து டூ சம்மந்தப்பட்ட வேர்புடைய தமிழ் அர்த்தம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ, பை பை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.